எல்லோருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆரோக்கியமாக வாழ 30 எளிய வழிமுறைகள் நாள் 16. இன்று நம்ம பார்க்க போறது வந்து பழைய சாதம். அதை எப்படி செய்யணும் நான் சொல்லிடுறேன். அதை ஃபர்ஸ்ட் குறிச்சு வச்சுக்கிங்க. 2 விதமா பண்ணலாம். ஒன்று, நைட்டு நீங்க பழைய சாதம் மீந்துடும். அந்த சாதத்துல வந்து கொஞ்சமா காய்ச்சி ஆறின பாலை கொஞ்சம் ஊற்றி, கொஞ்சம் உரம் ஊற்றுற மாதிரி தயிர் கொஞ்சம் ஊற்றி வச்சு மூடி வச்சிருங்க. இது ஒரு முறை. அப்படி எதுவுமே இல்லாதவங்க என்ன பண்ணுங்க, காலையில தண்ணி ஊற்றி ஊற வச்ச பிறகு காலையில் தயிர் ஊற்றி நீங்க வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு சீரகம் வச்சு சிட்டிக்காய் போட்டு ஊற வச்சிருங்க. 2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு இந்த பழைய சாதத்தை காலையில பிரேக்ஃபாஸ்டா எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடல் இருக்க அத்தனை உஷ்ணமும் அழகா வெளியேறும். வயிறு புண்கள் நன்றா ஆறி மாறி வரும். இந்த கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும்போது பிரெயினோட ஆக்டிவிட்டி, எனர்ஜி, எசன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும். குழந்தைகளுக்கு ஃபோக்கஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இது ரொம்ப அற்புதமான மாமருந்து. சித்தர்கள் முன்னோர்கள் சொன்ன முறை. இதை வந்து எல்லாரும் பயன்படுத்தி பாருங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.